முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். முருங்கைக்கீரை இட்லி பொடி நான் ஏற்கனவே செய்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் கீரை ரெசிபின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வரும். அடுத்து இது எப்படி என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஒரு நல்லா இந்த கரண்டியில் நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் எடுத்தாச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 5-6 கிள்ளி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு போடுறேன். நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு வேணும்னா போட்டுங்க. பாசிப்பருப்பு உடம்புக்கு ஹெல்த்து, அதனால் நான் அது போடுறேன். நல்லா லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. வறுப்பட்டுச்சு. இதுலேயே வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் வறுத்துடலாம். இது வறுத்த வேர்க்கலைன்றதுனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தாச்சு. சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சால்ட்டு போட்டுங்க, கல் உப்புக்கு பதில். தீயை குறைச்சி வச்சுருங்க. இந்த பொடி எடுத்து இதில் போட்டுங்க. ஃபுல்லாகவே தீயை குறைச்சிருங்க, கருகக்கூடாது. உடனே சாதத்தை போட்டுருங்க. எடுத்து ஒரு 4 கரண்டி போட்டுக்கலாம். நல்லாவே கிண்டி விட்டுருலாம் எல்லாத்தையும். தீ உள்ளே ஃபுல்லாக ஃப்ளேம் கம்மியில் தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. ஏற்கனவே வறுத்தது தான் எல்லாமே, அதனால் சும்மா அதில் பைண்டிங் ஆகிறதுக்காக நம்ம லைட்டாக கிண்டி விடணும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சாதம், பீட்ரூட் வத்தல், இந்த மாதிரி ஹெல்த்தியாக உள்ள பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.